மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை சோழவந்தானில் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளரும் திமுக நிர்வாகியும் சேர் கட்டைகளை வைத்து மோதிக்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்து அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குமார். என்ன நடந்தது? இந்த மோதலுக்கான காரணம் என்ன? வணக்கம் ராசினி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் நேற்று பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் செயல் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. அலுவலக அறையில் பேரூராட்சி கூட்டம் முடிந்து அலுவலக அறையில் அனைத்து கவுன்சிலரும் அமர வைக்கப்பட்டு பேசிக் கொண்டிருந்த நிலையில் 17வது வார்டு பெண் கவுன்சிலர் நிஷா அவர்களின் கணவர் திமுக நிர்வாகியுமான கௌதம் ராஜா மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளருமான கவுன்சிலருமான கணேசன் என்பவருக்கும் பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் முற்றியது. ஒருவருக்கொருவே வாக்குவாதம் பேரூராட்சி அலுவலகத்தில் இருவரும் மோதிக்கொள்ள முயன்றனர். மேலும் அதிமுக கவுன்சிலருமான ஆதரவாளர்கள் திமுக நிர்வாகியை பேரூராட்சி அலுவலகத்திற்குள் வந்து சேர் கண்ணாடி போன்றவற்றை அடித்துக் கொண்டு தாக்கி கொண்ட வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக வலைத்தில் பரவி வருகிறது. சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் கவுன்சிலரின் தனது ஆதரவாளர்கள் நாற்காலி கட்டைகளை வைத்து திமுக நிர்வாகியை தாக்க முயன்ற போது பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுகவும் திமுகவும் இரு கட்சிகள் நிர்வாகிகளும் மோதிக்கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தில் வைரலாக பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காசினி, விவரங்களுக்கு நன்றி குமார்.